பாய்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா பியர்ட் வச்சா ஸ்டைலா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா நீங்க பியர்ட் வச்சாலும் ஸ்டைலா இருக்க மாட்டீங்க. உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கரெக்டான பியர்ட் வச்சாதான் ஸ்டைலா இருப்பீங்க. ஏன்னா ஒரு பியர்ட் ஸ்டைல் ட்ரெண்டுக்கு சூப்பரா சூட் ஆகலாம். ஆனா அதே பியர்ட் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ உங்க ஃபேஸ் ஷேப் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பியர்ட் வைங்க. அப்பதான் உங்க ஃபேஸும் செம லுக்கா இருக்கும், கான்பிடென்ட்டும் பில்ட் ஆகும். அதே நேரத்துல உங்க பர்சனாலிட்டியும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அதனால எல்லா பசங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 10 பியர்ட் ஸ்டைல் பத்தி பக்காவா சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த பியர்ட் ஸ்டைல் சூட் ஆகும்னு கிளியரா தெரிஞ்சிடும். நம்பர் 10 டபுள் பியர்ட். இதுதான் மோஸ்ட் மென்னுக்கு ஈஸியான பியர்ட் ஸ்டைல். இந்த பியர்ட் ஸ்டைல் நீங்க வச்சீங்கன்னா பார்க்கவே சூப்பரா இருப்பீங்க. ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த பியர்ட் ஸ்டைல தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, ஒரு மாஸ்குலினான லுக்கும் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸ்க்கும் சூப்பரா சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம எங்காவும் ஸ்டைலாவும் தெரிவிங்க. பர்டிகுலரா காலேஜ் பாய்ஸ்க்குலாம் சொல்லவே தேவையில்ல, செம்ம சூப்பரா சூட் ஆகும். இன்னும் சொல்ல போனா ஃபுல்லா பியர்ட் வளர்ற பசங்களுக்கு கூட இந்த பியர்ட் ஸ்டைல் செம்மையா சூட் ஆகும். நம்பர் 9 லைட் பாக்ஸ் பியர்ட். டபுள் பியர்டை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆனா ஃபுல் பியர்ட் அளவுக்கு அவ்வளவு திக்கா இருக்காது. சீக்ஸ் அண்ட் ஜா லைன்லாம் கிளியரா டிஃபைன் பண்ணும். நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் போறவங்களா இருந்தாலும் சரி, செம்மையா சூட் ஆகும். இன்னும் உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ் இல்ல ஓவல் ஃபேஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு அழகா இருப்பீங்க. நீங்க ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த பியர்ட் ஷேப் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 8 கார்ப்பரேட் பியர்ட். பேருக்கு ஏத்த மாதிரி இந்த பியர்ட் ஸ்டைல் நீங்க வச்சீங்கன்னா பார்க்க ப்ரொஃபஷனலா இருக்கும், அதே நேரத்துல நீட்டாவும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஃபுல் பியர்ட் மாதிரி வெல் ஷேப்டா இருக்கும். இந்த பியர்ட் ஷேப் நீங்க வைக்கும்போது மெச்சூரா தெரிவிங்க, ப்ரொஃபஷனலா இருப்பீங்க. ஜாலைன் பக்காவா ஹைலைட் பண்ணி காட்டும். அது மட்டும் இல்லாம உங்க கான்ஃபிடன்ஸும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க ஆபீஸ் போற பர்சனா இருந்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா லேட் 20s and 30sல இருந்தீங்கன்னா இந்த பியர்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 7 ஷார்ட் பியர்ட். இந்த பியர்ட் ஸ்டைல் தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. கொஞ்சம் திக்காவும் இருக்கும், ஆனா ரொம்ப திக்கா இருக்காது. இந்த பியர்ட் ஸ்டைல் நீங்க வைக்கும்போது மாஸ்குலினாவும் இருக்கும், அதே நேரத்துல மெச்சூர்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். நல்ல பியர்ட் growth இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த பியர்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். நம்பர் 6 பால்போ பியர்ட். இந்த பியர்ட் ஸ்டைல்ல முஸ்டாக்கும் பியர்டும் செப்பரேட்டா தெரியும். சீக்ஸ்க்கு கிளீனான லுக் கொடுக்கும், அதே மாதிரி கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும். நீங்க ரவுண்ட் ஃபேஸ் டப்பி ஃபேஸா இருக்கீங்கன்னா இந்த பியர்ட் ஷேப் ட்ரை பண்ணுங்க, செம்ம ஸ்லிம்மா தெரிவிங்க. ஆனா என்ன மெயின்டெனன்ஸ் மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஸ்டைலா இருப்பீங்க. நம்பர் 5 சர்க்கிள் பியர்ட். இந்த பியர்ட் ஸ்டைல் முஸ்டாக் அண்ட் சின் பியர்டை கனெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம கிளீனான அப்பியரன்ஸ் கொடுக்கும், பார்க்க ப்ரொஃபஷனலாவும் தெரிவிங்க. ஃபுல் பியர்ட் growth இல்லாதவங்களுக்கு இந்த பியர்ட் ஸ்டைல் வச்சு பக்காவா ஸ்டைல் பண்ணலாம். நம்பர் 4 வேன் டைக் பியர்ட். முஸ்டாக் அண்ட் சின் பியர்ட் மட்டும் இருக்கும், சைடுல பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ் ஆயிடும். உங்களுக்கு லாங் ஃபேஸ் இல்ல ஓவல் ஃபேஸ் இருக்குன்னா இந்த பியர்ட் ஷேப் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கிரியேட்டிவாவும் இருக்கும், அதே நேரத்துல யூனிக்கா பர்சனாலிட்டியும் கொடுக்கும். நம்பர் 3 ஃபுல் பியர்ட். பியர்ட் ஸ்டைலோட ஓஜினா ஃபுல் பியர்ட் தான் சொல்லுவேன். நல்ல பியர்ட் growth இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃபுல் பியர்ட் நீங்க வைக்கும்போது மாஸ்குலினா தெரிவிங்க, மெச்சூர்டா இருப்பீங்க, ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா ஆயிடுவீங்க. ஆனா என்ன ஃபுல் பியர்ட் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே முக்கியம். ப்ராப்பரா ட்ரிம் பண்ணாம விட்டீங்கன்னா பார்க்க அழகா இருக்க மாட்டீங்க, அகோரி மாதிரி ஆயிடுவீங்க. நம்பர் 2 ஃபேடட் பியர்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இந்த பியர்டும் செம்ம ட்ரெண்ட். ஹேர் ஃபேட் மாதிரி பியரையும் ஃபேட் பண்ணுவாங்க. இந்த பியர்ட் ஷேப் நீங்க வைக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாவும் கிளீன் லுக்காவும் மாடர்ன் ஸ்டைலாவும் டக்கரா இருப்பீங்க. காலேஜ் பாய்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா லைஃப்ல ஒரு வாட்டியாவது ஃபேடட் பியர்ட் வச்சிருங்க, செம்ம மாசா இருக்கும். நம்பர் 1 ஹெவி ஸ்டபிள் பியர்ட். இந்த லிஸ்ட்லயே ஓவரால் பெஸ்ட் பியர்ட் ஸ்டைல்னா இதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் சூப்பரா சூட் ஆகும், ரொம்ப எங்காவும் தெரியுங்க, அதே மாதிரி ரொம்ப அழகாவும் இருப்பீங்க. இந்த பியர்ட் ஸ்டைலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும், ஸ்டைலாவும் இருக்கும், அதே நேரத்துல ஜாலைனை என்ஹான்ஸ் பண்ணியும் காட்டும். ஹாலிவுட் ஆக்டர்ஸ்ல இருந்து கிரிக்கெட்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இந்த ஸ்டைல் தான் யூஸ் பண்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ் இருக்குன்னா பால்போ பியர்ட் ஃபுல் பியர்ட் ட்ரை பண்ணுங்க. ஓவல் ஃபேஸ் இருக்குன்னா எல்லா பியர்ட் ஸ்டைலும் ட்ரை பண்ணலாம். ஸ்கொயர் ஃபேஸ் ஷேப்னா டபுள் இல்லைன்னா ஷார்ட் பியர்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு லாங் ஃபேஸ் இருக்குன்னா சர்க்கிள் பியர்ட் இல்ல வேன் டைக் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை பேட்ச் பியர்ட் இருக்குன்னா ஹெவி ஸ்டபிள் இல்ல லைட் பாக்ஸ் பியர்ட் ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பியர்டே இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பியர்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பியர்டை நல்லா திக்கா அழகா வளர வைக்கிறதுன்றது நானே நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அப்படியே மறக்காம இந்த மாதிரி செல்ஃப் க்ரூமிங் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.